அவங்க என்ன ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க சீமான் ஆதரிக்கிறீங்கல்ல, ஏன் நீங்க வந்து சீமான் ஆதரிக்கிறீங்க? இப்ப சீமான வந்து நம்மளை பத்தி பேசலையா? சீமான வந்து நம்மளை பத்தி பேசினாரா வச்சாரான்னு சொல்லல. சீமான் தன்னுடைய கருத்தை சொன்னார். அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமா இல்லையா? அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்றதுமேவும் என்ன முதல் குரலாக சீமான் குரல் இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குரல் ஓங்கி ஒலிக்குது. அதனால நம்மளுக்கு அது மட்டுமா, நம்ம புழல் சிறையில வந்து போலீஸ் பகுதி பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், மதுரை சேர்ந்தவங்க 3 வரும். அங்க சிறை காவலர் வந்து கடுமையாக தாக்கப்பட்ட போது முதல் அறிக்கை சீமானுடைய அறிக்கையா இருந்துச்சு. அவர் தான் அறிக்கை வெளியிட்டாரு. அப்ப இவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறாம தெரிவிக்க கூடாதா? நம்ம சமுதாயத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த கோவை பாஷாபாய் மரணத்துல இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் வராத போது சீமான் வந்து நின்று என்னோட அப்பா மரணிச்சாருன்னு சொன்னார்ல. இந்த துணிச்ச தமிழகத்தில் வேற யாருக்கு இருந்துச்சு? எந்த திராவிட கட்சிக்கு இருந்துச்சு? எந்த தேசிய கட்சி தலைவர்களுக்கு இருந்துச்சு? அப்ப தன்னுடைய அப்பா இறந்தாரு, அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு பேட்டி சந்திப்புல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, எப்படி நீங்க குற்றவாளியை வந்து தன்னுடைய அப்பான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி சீமான்ட்ட கேட்கும் போது, சரிங்க இவர் குற்றவாளி ஒரு பக்கம் வச்சுக்கங்க, இப்ப குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் யாருங்க? அவங்களும் குற்றவாளி தானே. அப்ப அந்த குற்றவாளியை நீங்க பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் ஏத்துக்கிற போது இந்த பாமனிதனை வந்து நான் வந்து தன்னுடைய அப்பன் சொல்ற என்ன தப்பு இருக்கு? நான் 100 தடவை சொல்லுவேன், கோவை பாஷாபாய் தன்னுடைய அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி பேட்டில சொன்னாரு. அது மட்டுமா, சீமான் என்னைக்காச்சும் இஸ்லாமியர்களை வந்து வாக்கு வங்கிகளா பார்த்தாரா? இங்க இருக்க ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, திமுக கூட இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை பத்தியுமே சொல்லுவோம் நம்ம. அவங்களும் நம்மள வாக்கு வங்கியா தானே பாக்குறாங்க. என்னைக்காச்சும் சீமான் நீங்க வந்து எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி என்னைக்காச்சும் வந்து வாக்கு கேட்டிருக்காப்லையா? சீமான் கேட்டதில்ல. ஏன்னா சீமான் வந்து தன்னோட தோழனாக நம்ம கூட நிக்கிறாரு. அண்ணனாக, மாமனாக, மச்சனாக, தம்பியாக, சகோதரனாக, சகோதரியாக நினைக்கிறனாலதான் இந்திய தேசிய லீக் கட்சியும்